பிரைஸ் தி லார்ட். கண்மலை நம்மோடு திருச்சபை ஸ்தாபகர் போதகர் அமல்ராஜ் பாஸ்டர். நான் பாஸ்டர் அப்பான்னு தான் சொல்வேன். எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன். அவங்க இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனால் நான் அவங்க இறந்த மாதிரிலாம் நினைக்கல. அவங்களுடைய கர்த்தருக்குள்ளாய் அவங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், வாஞ்சைகள், ஆசைகள், தரிசனங்கள் எல்லாவற்றையுமே அவங்க எங்களுக்குள்ளே விதைச்சிட்டு போயிருக்காங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்கள்கிட்ட அவங்க அதை விதைச்சிருக்காங்க. அது பரிமாற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால அவங்க எங்கள்கிட்ட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எப்படி ஏசப்பா ஒவ்வொரு உள்ளத்துலேயும் ஜீவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அது போல தான் அவங்களும் எங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சரீரம் மட்டும்தான் மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய தரிசனங்கள் இன்னும் உயிர் பெற்று கொண்டிருக்கின்றன. அப்பா பற்றி நான் நிறையா சொல்லணும். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வந்தேன். ஒன்றுமே தெரியாது எனக்கு, அவ்வளவா வேதத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது. ஒன்லி இயேசு சுவாமி அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்கங்கிறது தெரியும். அப்போல்லாம் அப்பா ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி வேதத்தை கற்றுக் கொடுக்கணுமோ அது போல் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. டெய்லி ஈவினிங் வீட்டுக்கு போவேன். அப்போ பாட்டு கூட எப்படி பாடணுங்கிறத கூட அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் கேட்குற சில்லித்தனமான நிறைய கொஷின்ஸ் கேட்பேன். எல்லாத்துக்கும் பொறுமையாக அவங்க எனக்கு பதில் சொல்லி ஏசப்பாவுடைய அன்பை அழகாக எனக்குள்ளே விதைச்சாங்க. நான் 20 வருஷமாக கர்த்தருக்குள்ளாய் உறுதியாய் அவரை தொடர்ந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய போதனைகள், அவங்க அவங்க காட்டின தேவனுக்குள்ளாய் அவங்க காட்டின வைராக்கியங்கள், அந்த சத்தியம், அது அதனால தான் இன்றைக்கி நான் ஏசப்பாவோட பிள்ளையாக இன்றைக்கி நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. ஆவிக்குரிய தகப்பன் அமல்ராஜ் பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பொக்கிஷம். எப்படி ஏசப்பா இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறாங்களோ அதே போல் எனக்கு ஒரு இன்னொரு பொக்கிஷம் யாருன்னா பாஸ்டர் அப்பா அமல்ராஜ் பாஸ்டர் தான். நான் நிறைய சொல்லணும். அப்பாவோட எனக்கு அப்பா பண்ணின அந்த நிறைய காரியங்கள். ஏன்னா அப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் அதிகமாக பிரயாசப்படுவாங்க. அவங்களுக்காகவோ அவங்க குடும்பத்துக்காகவோ அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த 20 வருஷமாக பார்க்குறேன். சபை தேவனுடைய சபையில் அவ்வளோ ஒரு வைராக்கியம். சபை பிள்ளைங்களை விசாரிக்கிறதுலும் சரி, சபை காரியங்களையும் சரி, ஒவ்வொரு ஆராதனையிலையும் சரி, அவங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு தேவனுக்காக நிற்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய காரியங்களையும் அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்க சூழ்நிலைகள் என்ன, அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யணும், நம்ம எப்படி ஜெபத்தில் தாங்கணும், எப்படி உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அவங்க அழகாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே போல் எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அவங்க தெரிஞ்சது போதும். அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ்னு இருக்குது, ப்ரே பண்ணிக்கோங்கப்பான்னு லீலாஸ்டர்ட்டையும் நான் பாஸ்டர் அப்பாட்டையும் சொன்னேன். அப்போ அடுத்த நிமிஷமே அப்பா என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் அந்த நேரத்தில் பலவீனமாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க நினைக்கல. நாம் கர்த்தருடைய கிருபையில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு தனக்காக அவங்க என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவங்க என்றைக்குமே யோசித்ததே கிடையாது. கர்த்தருடைய கிருபையில் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை உற்சாகமாக செய்கிற ஒரு போதகர் அடுத்த நிமிஷமே என்னை பார்க்க வராங்க. நான் உடனே சொன்னேன், அந்த நேரத்தில் கொரோனான்னு சொன்னால் தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் எல்லாருமே ஐசோலேட் ஆகிக்குவாங்க. யாரையுமே அந்த நேரத்தில் போய் நேரில் விசாரிக்கிறதுலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு ட்ரெட்டிங் டிசீஸாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட அப்பா தன்னுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அடுத்த நிமிஷமே என்னை பார்க்க வந்தாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், அப்பா ஏன்ப்பா வரீங்க, பரவிட போது, உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிட போது. இல்லைம்மா, அதாவது அந்த பிள்ளைங்க சோர்ந்து போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் நம்ம போய் ஆறுதல் படுத்தணும், அவங்கள தேற்றணும், ஒரு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளாய் பிள்ளைங்களை திடப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. தொடர்ந்து அன்றைக்கி ஈவினிங் திருப்பி டிஃபன் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு போதகர் அந்த டைமில் அந்த மாதிரியான சூழலில் போய் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேமிலி விசாரிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் எந்த சூழ்நிலையும் எதற்கும் கலங்காம முதல்ல ஓடி ஒரு பிரச்சனைனா நிற்கிறவரு நம்ம தகப்பன் தான். அதுக்கப்புறமும் கூட நான் சோர்ந்து போனேன். பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிடுமோன்னு. ஏன்னா கொரோனா காம்ப்ளிகேஷனில் ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். அப்போ கூட நான் பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாதுன்னு டெய்லி அவங்க எனக்காக ஃபோன் பண்ணி என்னோட விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்னோட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படியா அவருடைய பிள்ளைங்க ஒருவரும் சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அவங்களுடைய சரீரத்தை பற்றியோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியோ அவங்க கொஞ்சம் கூட கவலை பண்ணிக்கல. எல்லாமே அவங்களுடைய சபைக்குரிய பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளாய் நிலை நிற்கணும், ஒருவரும் கர்த்தரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க.
நாங்களும் பாஸ்டர் அப்பா வந்து எப்படி வந்து தேவனுக்குள்ளாய் வைராக்கியம் பாராட்டினாங்களோ அதுபோல் நாங்களும் மரணப்பரியந்தம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது போல் நாங்களும் கர்த்தருக்குள்ளாய் வைராக்கியமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்களும் பங்கடைவோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல பொக்கிஷத்துக்காக பாஸ்டர் அப்பாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.